ஓகே, பிரார்த்தனை ஆரம்பிச்சிருவோம். ஓ நமச்சிவாய. குரு வாழ்க, குருவே துணை, இறையருளும் குருவருளும் என்றும் துணை நிற்கும். எல்லாம் வல்ல மாயாண்டி சாமிகளுடைய ஆசீர்வாதம் எல்லாரும் கிடைக்கட்டும். எல்லாருக்கும் வாழ்க வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இப்ப கிரகங்கள் எங்க இருந்தா என்ன மாதிரியான பலனை தருது, அதே நேரத்துல எங்க இருக்கக்கூடாது, குரு எங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பத்தி பார்த்துட்டு வரோம். எங்க இருந்தா என்ன பலன் தரும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். இருக்கிறதுல குரு மிக முக்கியமான ஒரு கிரகம். அதனால அந்த கிரகம் லக்னத்துல குரு இருப்பது சிறப்பு. குரு தான் தெய்வம், குரு தான் நியாயம், குரு தான் நேர்மை, குரு தான் ஆசிரியர், குரு தான் ஒழுக்கம். அப்படின்னா அப்ப லக்னத்துல குரு இருந்தா ஜாதகர் ஒழுக்கமானவர், நியாயமானவர், நேர்மையானவர், நல்லவர் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப அவருக்கு தெய்வ அனுக்கிரகம் உண்டு. அதாவது இன்னும் சொல்ல போனோம்னா இவர் ஒரு புண்ணியவானு. இவர் பெரியோர்களுடைய அன்பு ஆசையை பெற்றவர், பெரியோர்கள் சான்றோர்களுடைய அன்பு ஆசையை பெற்றவர். குருங்கிறது தான தர்மம் செய்யக்கூடிய கிரகம். மற்றவர்களுக்காக வாழக்கூடியது குரு பகவான். அதனால குரு பகவான் லக்னத்தில் இருப்பது சிறப்பு அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அடுத்து குரு பகவான் 2ஆம் வீட்டில் இருப்பது. மைக் ஆஃப் பண்ணுங்கய்யா. ஐயா மைக் ஆஃப் பண்ணிருங்க. ஓகே ஓகே ஓகே. குரு 2ஆம் இடத்திலே இருப்பது மிகவும் சிறப்பானது. ஏன்னா குரு என்பது ஆன்மீகம். அப்ப ஆன்மீகத்தை பத்தி பேசக்கூடியவர். குரு என்பது பணம், 2ஆம் பாவமும் பணம். அப்ப பணப்புழக்கம் நல்லா இருக்கும். குரு என்பது நம்முடைய முன்னோர்கள், தெய்வம், நம்முடைய குழந்தைகள், அவற்றின் மூலமாகவும் பணம் புழக்கம் வரும், பண வருமானம் வந்துகிட்டு இருக்கும் அப்படின்னு சொல்லணும். அதே மாதிரி குரு என்பது தெய்வம், 2ஆம் பாவம் என்பது வாக்கு. அப்ப தெய்வ வாக்கு. அவர் சொல்ற வாக்க காப்பாற்றக்கூடியவர், அவர் சொல் பணிதம் உள்ளவராகவும் இருப்பார். அப்ப 2ஆம் பாவத்துல குரு இருப்பது சிறப்பை தருகிறது அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்ப இன்னொரு விஷயம் என்னன்னா, குரு 2ஆம் பாவத்துல இங்க என்ன சொல்றோம், அதாவது சுக்கிரனுடைய வீடு. அது காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் சுக்கிரனுடைய வீடு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அதனால இந்த சுக்கிரனுக்கும் குருவுக்கும் பகை அப்படிங்கிறது நம்ம மனசுல வச்சுக்கணும். 3ஆவது இடத்தில் குரு இருப்பது நல்லது. என்ன நல்லது இல்லை அப்படின்னு சொன்னோம்னா, அதாவது தெய்வ அனுக்கிரகம் இல்லாதவர். தெய்வ அனுக்கிரகம் 3ஆம் பாவத்துல இருக்கக்கூடாது. 3ஆம் இடத்துல குரு இருந்துச்சுன்னா அவருக்கு தெய்வ அனுக்கிரகம் இருக்காது. அவர் 3ஆம் பாவங்கிறது தெய்வ அனுக்கிரகத்தை 3ஆம் பாவத்தில் குரு இருக்கும்போது தெய்வ அனுக்கிரகத்தை அவங்க தேடி தேடிதான் பெற முடியும். ஏன்னா 3ஆம் பாவங்கிறது பயணம், அதை தேடத்தான் செய்யும். 3ஆம் பாவம்ங்கிறது ஒரு அதாவது 3ஆம் பாவங்கிறது திருதூர பயணம்னு சொல்றோம். 9ஆம் பாவங்கிறது நீண்ட தூர பயணம் அப்படின்னு சொல்றோம். அப்ப 3ஆம் பாவத்தில் குரு நிற்பது நல்லதல்ல அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அப்ப 3ஆம் பாவத்துல குரு இருக்கிறதுனால என்ன பலன்? 3ஆம் பாவங்கிறது நடந்துகிட்டே இருக்கிறதுனால, குரு இருக்கிறதுனால அவர் என்ன செய்வார்னா நடந்து போறதுக்கு விருப்பப்படுவாரு. ஆனா 3ஆம் பாவங்கிறது பயணம். 3ஆம் பாவம்ங்கிறது பயணம்ங்கிறதுனால ஒரு பயணத்துல போறாருன்னா நல்ல வாகனத்துல போகணும், சௌரியமாக போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவரு, சொகுசா போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவரு.
நடந்து போகும்போது கூட குழந்தைகளை கையில பிடிச்சுக்கிட்டே போவாரு அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். குரு 4ஆம் பாவத்தில் இருந்தால் என்ன செய்யும்? குரு 4வது வீட்டில் இருந்தா மிகவும் சிறப்பு. ஏன்னா 4ஆம் பாவம் கல்வி, குருங்கிறது படிப்பு, ஸ்கூலு, ஆசிரியர். நல்ல ஆசிரியர் மூலமாக நல்ல கல்வி, நல்ல வித்தைகளையும் கற்றுக்கொள்ளக்கூடிய இருப்பார். தாய் வீடு, அது தாயினுடைய இடம். தாய் நல்லவர், தெய்வ அனுக்கிரகம் உள்ளவராகவும் இருப்பார். அதனால அந்த 4வது வீடுங்கிறது வாகனம். அப்ப விலை உயர்ந்த வாகனங்கள், நல்ல வீடு, வீடு 4ஆம் பாவத்துல குரு இருந்தா வீடு சௌரியமான வீடா இருக்கும். அதாவது பொருட்கள் எல்லாம் விலை உயர்ந்த பொருட்களை வச்சிருப்பாங்க அப்படின்னு, தரமான பொருள்களை உள்ள வீடாகத்தான் இருப்பார்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். இவருக்கு ஜாதகர்கள் சுகவாசியாகவும் இருப்பார். அதாவது ஜாதகர் தன்னுடைய தாய் பெற்றோர்களோட அந்யோன்யமாக இருக்கக்கூடியவராகவும் இருப்பார் அப்படிங்கிறது நம்ம இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அப்ப 5ஆம் பாவத்துல குரு இருந்தால், 5ஆம் பாவத்துல குரு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இது நன்மைதான். அதாவது ஜாதகருக்கு சற்புத்திர பிராப்தம் உண்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா காரக பாவ நாஸ்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஜாதகனுக்கு குலதெய்வ அனுக்கிரகம் உண்டு, ஜாதகன் புண்ணியவான், ஜாதகருக்கு குரு ஆசீர்வாதம் உண்டு, இறை அனுக்கிரகம் உண்டு. அதே மாதிரி குழந்தை இருந்தாலும் அவன் நியாயமானவனும் நேர்மையானவனாகவும் இருப்பான் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். 5ஆம் பாவங்கிறது அவனுடைய பூர்வ புண்ணியஸ்தானம், முன்னோர்களுடைய அனுக்கிரகம் அவனுக்கு உண்டு, தெய்வ அனுக்கிரகமும் உண்டு. காலபுருஷனுக்கு 6ஆம் வீடாக குருவுக்கு பகை வீடாக வருது. அந்த பகை வீடாக வருதுனால குரு நின்ற ஜாதனுக்கு தெய்வ அனுக்கிரகம் இல்லை, தந்தை பெரியோர்கள் சான்றோர்கள் போன்றவர்கள் ஆதரவு இல்லை. நல்லா பார்த்துக்கோங்க, பெரியவங்க, ஆண்டோர்கள், ஆசிரியர்கள் இவர்கள் மூலம் ஆதரவு கிடைக்காது. 6ஆம் பாவத்துல குரு இருந்தா, நீங்க 6ஆம் பாவம்னாலே என்ன சொல்லணும் அப்படின்னா, நோய், வேலை. இப்ப வேலைன்னு எடுத்துக்கிட்டோம்னா குருவா இருந்தா ஸ்கூல்ல வேலை பார்ப்பாரு, நீதிமன்றத்தில் வேலை பார்ப்பாரு, பொருளாதார புணக்கம் உள்ள ட்ரஸ்ட், ஒரு ட்ரஸ்ட வேலை பார்ப்பாரு, ட்ரெஸரியில வேலை பார்ப்பாரு, கருவூலத்துல வேலை பார்ப்பாரு அப்படின்னு இருக்கணும். குழந்தை காப்பகத்துல வேலை பார்க்கலாம், பொருளாதார ஆக்டிங் இந்த மாதிரி அக்கௌண்ட்ஸ்ல வேலை பார்க்கலாம். அப்ப குருங்கிறது அந்த வேலையை சொல்றோம். அதே மாதிரி குருங்கிறது வேலையை சொன்னோம். நோய் எதுல இருக்கும்? குரு அப்படின்னா கொழுப்பு, அதே மாதிரி ஜீரண மண்டலம், இதுல பிரச்சனை இருக்கும், நோய் இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப 6ஆம் பாவத்துல குரு இருந்தாலே கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு, பருப்புகளை அதிகமாக சாப்பிடாதீர்கள் அப்படின்னு நீங்க சொல்லலாம். அதே மாதிரி குருன்னா தங்கம். 6ஆம் பாவத்துல குரு 6ஆம் பாவத்துல இருந்தா தங்க இது மாதிரி எல்லாம் பாதுகாப்பா வச்சுக்கிறணும், அதனால பிரச்சனை வரும் அப்படிங்கிறத சொல்றோம். அடகு வச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்றோம். சரி, 7ஆம் பாவத்தில் குரு இருந்தால் நல்லதல்ல. இதன் பலன் ஜாதகருக்கு மனைவி ஆச்சார அனுஷ்டானம் அதிகமாக கடை கொடுத்தாலும் கூட பக்தி உள்ளவராக இருந்தா, அதாவது பக்தியில அதிகமான நாட்டம் இருக்கும், தாம்பத்தியத்துல, குடும்ப வாழ்க்கையில, அதாவது குடும்ப வாழ்க்கையில அக்கறைகள், குடும்ப வாழ்க்கையில மட்டும் கொஞ்சம் குறைபாடுகள் இருக்கும். தெய்வத்துல யாரெல்லாம் அருளை விரும்புகிறார்களோ அவர்கள் சுகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்கள் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப தாம்பத்திய வாழ்க்கை திருப்தி அடையாதவர்களாக இருப்பார்கள். அவ் குரு 7ஆம் பாவத்தில் இருப்பது மனைவிக்கு நல்ல ஒழுக்கங்களையும் நல்ல பண்பாடுகளையும் கொடுத்தாலும் கூட தாம்பத்திய சுகத்தில் அவ்வளவு திருப்தி இருக்காது அப்படின்னு எடுத்துக்கணும். சமுதாயத்துல நல்ல மரியாதை இருக்கும். 7ஆம் பாவத்துல குரு இருப்பது சமுதாயத்தில் நல்ல ஒரு வேல்யூபுல்லா இருப்பாரு, சமூகத்தோட நல்ல தொடர்புடையவராகவும் இருப்பாரு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம். சரி, இப்ப 8ஆம் பாவத்தில் குரு இருக்குன்னு வச்சுக்கோங்க. எந்த லக்கணமா இருந்தாலும் 8ல் குரு இருப்பது நன்மைதான். துன்பங்கள் வரும்போது தெய்வ அனுக்கிரகம் அவற்றை காத்து நிற்கும். அப்ப 8ஆம் பாவங்கிறது துன்பம், அப்ப குரு இருந்துச்சுன்னா காத்து நிற்கும் அப்படின்னு சொல்றோம். அதை விட இன்னொன்னு என்னன்னா, 8வது வீடுங்கிறது வலி, வேதனை, துன்பம், துயரங்கள் இருக்கிறதுனால விபத்துகளை காப்பாற்றுவாரே தவிர, ஒரு குழந்தை இருக்காருன்னா குழந்தையினால வழிகளை அனுப்பாரு, பணத்தினால வழி அனுப்பாரு. தங்கத்தை தங்காது, தங்கத்தை கொண்டு போய் பேங்க்ல வச்சிடணும், அடமானம் வச்சிருவாரு அப்படின்னு
நம்ம சொல்லணும். இப்ப 9ஆம் பாவத்துல குரு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது எந்த லக்கணமா இருந்தா 9 குரு இருப்பது நல்லதே. இதன்படி இஷ்ட தெய்வங்கள் கடாட்சம் உண்டு. நல்ல குரு கிடைப்பாரு. நல்ல அதாவது 9ல இருந்தா அவர் புண்ணிய காரியங்கள் அதிகமாக ஈடுபடுவாரு. தூர தேசத்துல போய் தெய்வத்தை வழிபாடு செய்வாரு. அப்பா நல்லவரு, அப்பா நேர்மையானவரு, அப்படி எடுக்கணும். உயர்கல்வி படிக்கக்கூடியவரு. படிப்பு 9ஆம் பாவம் உயர்கல்வி. படிப்புல பிரச்சனை இருக்காது. ஆசிரியர்கள் விருப்பமான மாணவன் அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். பெரியோர்கள் சான்றோர்கள் அன்பை ஆசீர்வாதத்தையும் பெறக்கூடியவராகவும் இருப்பார் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். சரி, 10ஆம் பாவத்துல குரு இருக்கலாமா? நல்லது இல்ல. இது 10ல் குரு இருந்தால் சிறப்பானதாக இருக்காது. உத்தியோகத்தில் பிரச்சனை இருக்கும். உத்தியோக சம்பந்தமான பரீட்சை இருக்கும். உத்தியோகத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும். 10ல் குரு இருக்கும். கோச்சார ரீதியாக 10ல் வரும்போதும் 10ஆம் பாவத்தில் குரு இருப்பவர்களுக்கெல்லாம் தொழில் பிரச்சனை, நிலையில்லாத தொழில் அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனா நல்ல கௌரவம் மரியாதை கிடைக்கும். ஆனா அது நிரந்தரம் இருக்காது அப்படின்னு எடுத்துக்கணும். குரு எந்த இடத்துல இருக்கிறாரோ அதை நம்ம வேணாம்னு ஒதுக்கக்கூடாது. அதை நம்ம செய்யணும். 10ல குரு இருந்தா இவன் தொழில் செஞ்சு ஒரு உத்தியோகம் பண்ணிதான் ஆகணும். 6ஆம் பாவத்துல இருந்தா வேலை செஞ்சுதான் ஆகணும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். 3ஆம் பாவத்துல இருந்தா பயணம் செஞ்சுதான் ஆவாங்க. 2ஆம் பாவத்துல இருந்தா அவ பேசிட்டே ஆவாங்க. நியாயத்தை பத்தி பேசிட்டே ஆவாங்க அப்படின்னு சொல்லணும். அப்படியே எடுத்துக்கணும். சரி, 11ஆம் பாவத்துக்கு குரு இருப்பது. இவர் 11ஆம் பாவத்துல குரு இருந்தா ஆண்டவன் தெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தாலேயோ பணத்தினாலேயோ லாபம் உண்டு. குழந்தையினால லாபம் உண்டு அப்படின்னு. அப்ப லாபத்தையும் திருப்தியையும் போதுமைங்கிற மனநிலை உள்ள குழந்தைகள் பிறப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். நமக்கு மூத்தவர் இருந்தாங்கன்னா அவங்க நேர்மையானவங்க, நியாயமானவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு சொல்லணும். திருப்தியா இருப்பாங்க, குழந்தைகளும் திருப்தியானவர்களாக இருப்பார்கள் அப்படின்னு இருக்கும். 12ஆம் பாவத்தில் குரு இருப்பது அமைதியான தூக்கம். அமைதியா தூங்குவாங்க. ஒரு தூக்க படுக்கைக்கு போயிட்டாருன்னா குரு 12ல இருந்தா தியானம் பண்ணுவாங்க, இறைவனை தியானிப்பாங்க. தூக்கம் நல்லா இருக்கும். ஒரு பயணத்துக்கு போனாலும் ஒரு கம்ஃபர்டபுளான பயணமா இருக்கணும். அயனமா இருந்தாலும் சரி, பயணமா இருந்தாலும், அயன சயன போகமா இருந்தாலும் ஒழுக்கமான போகமாகவும் குடும்ப வாழ்க்கையும் இவர்கள் இருப்பார்கள் அப்படின்னு நடக்கும். இது ஆலயத்து பணி செய்வதற்கான வாய்ப்புகள். எதிர்காலத்துல முதலீடு செய்வார்கள். மூலதனத்தை கொண்டு போய் பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்வார்கள். அப்ப 12 பாவங்களில் குரு இருந்தால் என்ன பலன் அப்படிங்கிறத பத்தி ஒரு ஒரு மேலோட்டமான சில விஷயங்களை சொல்லியிருக்கோம். இப்ப இதுல ஏதாவது ஒருத்தருக்கு சந்தேகம் இருந்தா அவங்க ஆஃப் பண்ணலாம், இல்லைன்னா அடுத்தது போகலாம். ஐயா, இப்போ குரு 5ல இருந்தா கார்கோ பாவா நாஸ்தி ஆகாதுங்களா ஐயா? அதே மாதிரி 2ல தனஸ்தானம். ஆனா அது 2ம் பாதிப்பு வராது. அதாவது 2ல இருந்தா பிரச்சனை. அதாவது அந்த உயிர் காரகத்துவத்தினால பிரச்சனை இருக்கும். சரிங்க. 5ஆம் பாவத்துல இருந்தா குழந்தைய லேட்டா கூட கொடுக்கும். சரி. நல்ல குழந்தையா கொடுக்கும். சர்புத்திரர்கள் சொல்லுவாங்க இல்லையா? ஆமா. அதுதான் 5ஆம் பாவத்துல குரு இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரு அறுதியா ஒரு குழந்தைய கொடுத்துரும். அல்லது இறைவனிட போய் தெய்வ குழந்தையாக கொடுக்கலாம். தெய்வத்தை வேண்டி குழந்தை பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சரி. அப்படி எடுத்துக்கலாம். சரி, அப்ப எங்கெங்க இருக்கக்கூடாதுன்னு சொன்னா குருன்னா குரு 3, 6, 7, 10. 3, 6, 7, 10ல குரு இருப்பது சிறப்பல்ல. 2ஆம் இடத்துல இருந்தாலும் கொஞ்சம் சிறப்பு இல்லை அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரி, இப்ப சுக்கிரன் இருக்கு. சுக்கிரன் எங்கெங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம்? 4, 5, 6, 9. 4, 5, 6, 9 சுக்கிரன் இருக்கக்கூடாது. இப்ப பாருங்க, சுக்கிரன் இன்னும் வரல இல்லைங்களா ஐயா? இன்னும் இப்ப நம்ம சுக்கிரனுக்கு போறோம். இப்ப சுக்கிரனுக்கு போறோம். சுக்கிரன் லக்னத்துல இருக்காருன்னு வச்சுக்கோங்க. ஜாதகருக்கு எப்பயுமே நீட்டா இருப்பாரா? பளிச்சுன்னு நல்லா நீட்டான கிரகம். நல்லா பளிச்சுன்னு அழகா இருப்பாரு எப்பவுமே.
கலையின் மேல அலங்கார பிரியரா இருப்பாரு, கலையின் மேல ஆர்வம் இருப்பாரு, ஆழ்ந்த பற்றுள்ளவரா இருப்பார். தன்னை பற்றி ஆழ்ந்த பற்று அவருக்கு இருக்கும். சுக்கிரன் அப்படின்னால ஒரு ரசனையான மனுஷன். செண்டு படம் வருவாங்க, பவுடர் அடிக்காம இருப்பாரா அப்படின்னா சுத்தமா இருக்கணும் அப்படின்னு நினைப்பவர் சுக்கிரன் லக்னத்துக்கு இருந்தா. சுக்கிரன்னாலே பணம் தானே, சுக்கிரன் தானே பெண்மை தானே, அதை நேசிக்கக்கூடியவராக இருப்பார் அப்படின்னு சொல்லலாம். இரண்டாம் வீட்டில் 2வது வீட்டுல போய் குரு இருக்காருன்னா அது ஆட்சி தானே. அப்ப அவர் பேசும்போது கவர்ச்சியா தானே பேசுவாரு, அழகா பேசுவாரு, மற்றவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி பேசுவாரு. அப்ப பணத்து மேல பணம் வச்சுட்டு வருமானம் செய்யக்கூடிய, பணத்தை வருமானம் பண்ற அளவுல இருக்கக்கூடிய இது இருக்கும் இல்லையா, அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். சந்தோஷமான குடும்பம், மகிழ்ச்சியான குடும்பம் அப்படின்னு எடுத்துக்கணும். இப்ப சுக்கிரன்னா அழகு, அழகான கண்ணு, அழகான பேச்சு, அழகான முகம், நல்ல வதனம் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்ப அப்ப 2ஆம் பாவத்துல இருக்கும்போது சுக்கிரன்னா புளிப்பு சுவை. அப்ப 2ஆம் பாவத்துல சுக்கிரன் இருந்தா என்ன சுவையை விரும்பி சாப்பிடுவாரு? செயற்கை இனிப்பையும் புளிப்பு சுவையும் நல்லா சாப்பிடுவார் அப்படின்னு சொல்லலாம். குரு இருந்தா இனிப்பு சுவை, பழங்கள் அப்படின்னு சொல்றோம். அப்ப 3ல சுக்கிரன் இருந்தால், அதாவது அதிக இளைய சகோதரர்கள் உடையவும், அழகிய கைகள் உடையராகவும், கைவினை பொருள்கள் செய்வது வல்லவராகவும், அழகிய ஓவியங்கள் தீட்டுவது வல்லவராக இருப்பார். கைவினை பொருள்கள், கையில ஓவியம், எழுத்து எல்லாமே சூப்பரா இருக்கும். ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்கும். அதாவது ஓவியம் வரைகிறதுல ஆர்வம் உள்ளவராக இருப்பாரு. அதே மாதிரி சுக்கிரனா இருந்தா நடந்து போகும்போது ஒரு அழகா நடப்பாரு அப்படின்னா, நல்லா ரசிப்பான். நல்லா 3ஆம் பாவங்கிறது கேட்கறது, கேட்கும் திறன். அப்ப பாடல் கேட்கறது, அழகான அந்த பாடலை கேட்கக்கூடிய அளவு அது இருக்கும். காலபுருஷனுக்கு 4ஆம் வீடாய கடகம் சுக்கிரன் வீடாகும். சந்திரனுடைய வீடு பார்த்துக்கோம். அப்ப லக்னத்துக்கு 4ல சுக்கிரன் இருப்பது நல்லதல்ல. இதனால் ஜாதகருக்கு தாய் மனைவி கூட கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். நல்லா பாருங்க, 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் இருந்தால், சுக்கிரன் தான் மனைவி, 4ஆம் பாவம் தான் தாய். 2 பேருக்குள்ள கருத்து வேறுபாடு ஏற்படும். நம்ம 7ஆம் பாவத்துல சந்திரன் இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம் இல்லையா, அப்ப 4ஆம் பாவத்துல சுக்கிரன் இருக்கக்கூடாது. 7ஆம் பாவத்துல சந்திரன் இருந்தா பொண்டாட்டிகிட்ட போய் என்ன சொல்வேன்னா, எங்க அம்மா தான் எல்லாமே. 4ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்தா அம்மா கிட்ட போய் என் பொண்டாட்டி தான் எல்லாம்னு சொல்லுவேன். விலங்கு மறுபம் வராதா அப்படின்னு எடுத்துக்கிறணும். இப்ப 4ஆம் சுக்கிரன் இருக்கும்போது குடும்பத்தில் உள்ள பெண்களுடைய ஒற்றுமை இருக்காது. அதாவது 4ஆம் பாவத்தில் சுக்கிரன் இப்ப நல்லா பாருங்க, 4ல சுக்கிரன் இருக்கும்போது வீடு எப்படி இருக்கும்? அழகா இருக்கும் அப்படின்னு இருக்கும். 3ஆம் பாவத்துல சுக்கிரன் இருந்தா வீடை விற்கணும்னு நினைப்பேன், வாகனத்தை விற்கணும்னு நினைப்பேன். 4ஆம் பாவத்துல சுக்கிரன் இருந்தா அழகழகான பொருள்கள் எல்லாம் சேர்க்கணும்னு நினைப்பேன் அப்படின்னு எடுத்துக்கணும். அழகான வீடு கட்டுவார். அதே மாதிரி 4ஆம் பாவங்கிறது சொத்து சுகம், மனைவியின் மூலமாக, சுக்கிரன்னா மனைவி, மனைவியின் மூலமாக சொத்து சுகங்கள் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்ப எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவத்தை அந்த காரகத்துவத்தோட இணைத்து சொல்லணும். இப்ப 4ஆம் பாவம்னா வண்டி, சுக்கிரன் 4ஆம் பாவத்திற்கு. மனைவி வந்தோன்னா வண்டி வருமா? மனைவி வந்தோன்னா ஒரு வண்டி வாங்குவானா? ஒரு வீடு வாங்குவானா? மனைவியே வீடு கொண்டு வருவாளா? ஒரு வண்டி கொண்டு வாளா? அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுத்துக்கிறணும். அடுத்த 5ஆம் வீடு வேணும். 5ல சுக்கிரன் இருப்பது நல்லதல்ல. புத்திர சோகத்தை ஏற்படுத்தும். 5ஆம் பாவத்துல அவ்வளவு சிறப்பு அல்ல. ஆனா சுக்கிரன் தான் கலை, ரசனை, அதுல அதிகமான நாட்டம் இருக்கும். அதாவது அதிக பெண்கள் மேல காதல் ஏற்படும், கவர்ச்சி ஏற்படும். அப்ப அந்த பெண்ணின் மீது ஈர்ப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இப்ப காலபுருஷனுக்கு 6ஆம் வீடான கன்னி நீசம் வீடா இருக்கிறது. அப்ப 6ஆம் வீட்டுல சுக்கிரன் இருக்கலாமா? எதுவா இருந்தாலும் 6ஆம் வீட்டுல சுக்கிரன் இருப்பது நல்ல. அப்ப சுக்கிரன்னா பணம், 6ஆம் பாவம் கடன், பணத்தினால பிரச்சனை, மனைவியினால பிரிவு,
ஏழாம் பாவங்கிறது பிரிவு. மனைவினால பிறவி பிரிவு ஏற்படும். அதை விட சகோதரி இருந்தாலும் வச்சுக்கோங்களேன், பார்த்து இருக்கணும். ஆறாம் பாவம்னா சண்டை, சச்சரவு, வழக்கு. பெண்ணுன்னா யாருன்னா வேலை பார்க்குற இடத்துல அந்த சுக்கிரன் இருக்கிறதுனால பெண்கள் அதிகமாக இடத்தில் வேலை பார்ப்பான். வேலை எப்படி பார்க்கனா ஆர்வத்தோட வேலை பார்ப்பான், அழகா வேலை பார்ப்பான், ஆசையோட வேலை பார்ப்பான் அப்படின்னு அர்த்தம். அது சுக்கிரனா இருக்கிறதுல பணப்புழக்கம் கொடுத்தலத்துல வேலை பார்ப்பான். சுக்கிரனா இருந்தா கலைத்துறையில வேலை பார்ப்பான். சுக்கிரனா இருந்தா அந்த ரசனை உள்ள வேலை. சுக்கிரன் அப்படின்னா உடை அலங்காரம் படுத்தக்கூடிய இடத்துல வேலை பார்ப்பான் அப்படிங்கிறது. சரி, ஏழாம் வீட்டில் சுக்கிரன் இருப்பது இது சம வீடு. ஏழில் சுக்கிரன் இருக்கலாம். அதாவது மனைவியின் மூலம் தனவரவு ஏற்படும், ஆயுள் விருத்தி ஏற்படும் அப்படின்னு. அதாவது ஏழாம் பாவத்தில் இருக்கிறது நல்லது. ஏழாம் பாவத்துல சுக்கிரன் இருந்தா அவன் மனைவியோட ரொம்ப அட்டாச்சா இருப்பான் அப்படின்னு இருக்கிறான். மனைவி வசதியா இருப்பா, மனைவி அழகா இருப்பா, மனைவி நேசிக்கக்கூடியவளாக இருப்பாள் அப்படின்னு எடுத்துக்கணும். அப்ப எட்டுல சுக்கிரன் இருக்கலாமா அப்படின்னா எதிர்பாராத தனவரவு உண்டு, ஆயுள் விருத்தி ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அப்ப எட்டாம் பாவத்துல சுக்கிரன் இருக்கும்போது மனைவி கிட்டதான் பணமெல்லாம் இருக்கும், இவன்கிட்ட இருக்காது. இவன்கிட்ட பணம் இருந்தா தங்காது, அடுத்தவற்ற போயிடும். ஆனா எட்டாம் பாவத்து சுக்கிரன் இருந்தா ஏதாவது அந்த வலி வேதனை துன்பங்களை மனைவியின் மூலமாவோ பெண்கள் மூலமாவோ அனுபவிப்பான். நகைகள் அப்படின்னா சுக்கிரன், ஆடம்பர பொருள்கள்னா சுக்கிரன், அதனாலையும் பிரச்சனையை அனுபவிப்பான் அப்படின்னு எடுத்துக்கணும். 9ஆம் வீட்டுல சுக்கிரன் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இது பகை வீடு. அதனால லக்னத்துக்கு 9 சுக்கிரன் இருப்பது சிறப்பல்ல. ஜாதவுடைய இந்த 9ஆம் பாவத்துல இருந்தா இவன் சுக்கிரன் இருந்தா மனைவி விட்டுட்டு இன்னொரு பெண்ணை பார்க்கணும்னு நினைப்பான். தாம்பத்தியத்தில் பிரச்சனை, கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை இருக்கும். 9ஆம் பாவம். அப்போ 9ஆம் பாவத்துல சுக்கிரன் இருக்கு, கண்டிப்பா கொழுந்தியா இருக்கிற வீட்டுக்கு போனாலே பிரச்சனையை உருவாக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துப்போம். 9ஆம் பாவம்னா தெய்வம், அது சுக்கிரனா இருக்கிறதுனால ஆடை அலங்காரம் உள்ள தெய்வத்தை விரும்புவான், ஆடை அலங்காரம் உள்ள தெய்வத்தை நேசிப்பான் அப்படின்னு நம்ம தெய்வம் அனுக்கிரகம் இவனுக்கு பெண் தெய்வத்தினுடைய அனுக்கிரகம் உண்டு அப்படின்னு எடுத்துக்கணும். 10ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பது நல்லதே. இதனால் வேலைக்கு போகக்கூடிய மனைவி அமைவார், வேலைக்கு போகக்கூடிய மனைவி அமைவார். மனைவியின் மூலம் சொத்து சுகங்கள் கிடைக்கும், மனைவியின் மூலம் வீடு அமையும், மனைவியின் மூலம் எல்லாம் கிடைக்கும். மனைவி மாமியா நல்ல மருமகனை நல்லா கவனிச்சுக்குவாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். இப்ப காலபுருஷனுக்கு 11ஆம் வீட்டில் சுக்கிரன் இருப்பது நல்லது. 11ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் நன்மை. மனைவினால் லாபம் உண்டு, பெண்களால் லாபம் உண்டு. மனைவினால லாபம் இருக்கு, பெண்களால லாபம் இருக்கு. 11ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தா அவன் என்ன செய்யணும்னா நகைகளை வாங்கி நகையை சேர்க்கலாம், அதுல நல்ல லாபம் கிடைக்கும். நகையை கொண்டு பேங்க்ல வச்சு அந்த பணத்தை ரொட்டேஷன் பண்ணுவான் அப்படின்னு இருக்கணும். 12ஆம் வீட்டில் சுக்கிரன் இருந்தால் நன்மை. லட்சுமி கடாட்சியம் உண்டுன்னு ஒரு வார்த்தையை சொல்லுங்க. 12ஆம் பாவத்தில் அதாவது பணத்தை பதுக்கி வைக்கிறது, பணத்தை கொண்டு போய் முதலீடு செய்யறது, மறைமுகன வழியில பணத்தை சம்பாதிக்கிறது, வெளிநாட்டுல போய் நகை நட்டுகள்லாம் கொண்டு வர்றது, இதெல்லாம் 12ஆம் பாவத்துல இருக்கு. சுக்கிரன் 12ல இருந்தால் மனைவியினுடைய மூலமாக நல்ல அடுக்கை சுவைகளை அனுபவிப்பான். மனைவி கூட சண்டையும் போடுறான், அப்ப தூங்கும் போதுதான் பிரச்சனையை உருவாக்குறான். அதே மாதிரி 12ஆம் பாவத்துல இருந்தா பயணங்கள் சொகுசான பயணங்களை இருக்கலாம். தூக்கம் சுக்கிரன் இருந்தா மனைவி இல்லாம தூங்க மாட்டான். சுக்கிரன்ங்கிறது அட்டாச்னு அர்த்தம் அப்படிங்கிறத நம்ம இப்ப 12 பாவங்களில் சுக்கிரன் இருந்தால் என்ன பலன் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இப்ப இதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஐயா, இதுல எது பாதகமான வீடுன்னு சரியா புரியலையே. 4ஆம் பாவத்துல இருக்கக்கூடாதுன்னு சொன்னோம் இல்லையா? ஆமா, 4 அப்புறம் 5ல இருக்கக்கூடாது, 6, 6ல இருக்கக்கூடாது, 9ல இருக்கக்கூடாதுன்னு சொல்றோம். 9. 4ஆம் பாவத்துல ஏன் இருக்கக்கூடாது? சுக்கிரன்னா அது மனைவி, 4னா தாய், மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஆகாதுன்னு சொல்றோம். 9ஆம் பாவம்னா என்ன? ஒன்றுக்கும் மேற்பட்ட பெண்களோட தொடர்பு, அப்ப இருக்கக்கூடாது இல்லையா? ஆமா. 6
6 வந்து நோய். ஆறுங்கிறது வந்து பிரிவு, கட் மனைவியோட பிரிவு பிரிவு, பிரிவு. மனைவியோட சண்டை, வம்பு வழக்குகள். 5ஆம் பாவங்கிறது என்ன? 5ஆம் பாவங்கிறது என்ன? காதல். சுக்கிரன் இருந்து என்ன செய்வான்? லவ் பண்ணிட்டே திரிவானா இல்லையா? ஆமா. 8 ஓகேங்களா? 8 8 8 ஓகே. ஓகே, ஓகே. 8ல சரி. சுக்கிரன் இருந்தா மனைவி பணம் வச்சிருப்பா இல்லையா? ம். அப்ப 4, 5, 6, 9. ஆ, அப்படிங்கிறது நம்ம சரி. சரியா? சரிங்க. இப்ப சனிக்கு வருவோம். சனி அப்படின்னாலே நீங்க என்ன நினைப்பீங்க? சனின்னா விசுவாசின்னு சொல்லணும். சனின்னு என்ன சொல்லணும்? விசுவாசம் உடையவர்கள். விசுவாசம். லக்னத்துல சனி இருந்தா, சனி எங்கெங்க இருக்கக்கூடாதுன்னா லக்னத்துல இருக்கக்கூடாது, 4ல இருக்கக்கூடாது, 5ல இருக்கக்கூடாது, 8ல இருக்கக்கூடாது. 4ல இருக்கக்கூடாது, 5ல இருக்கக்கூடாது, 8ல இருக்கக்கூடாது. சனி வந்து 4ல இருந்து சோம்பேறினா ஐயா, சனி வந்து 1ல இருந்தாருன்னா சோம்பேறின்னு அர்த்தம். அதாவது 1ஆம் பாவத்துல சனி இருந்தா ஒழுங்கா குளிக்க மாட்டானியா? 1ஆம் பாவத்துல சனி இருந்தா தலையில பிரச்சனை, பொடுகு வரும், பேன் வரும். பொம்பளை பிள்ளையா இருந்தா பேன் இருக்குன்னு சொல்லணும். ஒழுங்கா குளிக்க மாட்டான், சுத்தமா இருக்க மாட்டான். அப்ப சனி இருந்தா, ஆனா உழைப்பாளி, நல்ல உழைக்கக்கூடிய சிந்தனை இருக்கும், விசுவாசம் உள்ள சிந்தனை உள்ளவனா இருப்பான், நிதானமாக இருப்பான் அப்படின்னு சொல்லணும். அது நிதானத்துக்கு இங்க சோம்பேறின்னு ஒரு விஷயத்த அப்படியே மெதுவா யோசிக்கக்கூடியவனாக இருப்பான். உடல் வலிமை இருக்காது, சொல்ற வேலையத்தையும் செய்வேன், அவனா வேலையை செய்ய மாட்டான்னு அர்த்தம் அப்படின்னு எடுத்துக்கணும். 2ஆம் வீட்டில் சனி இருந்தால், 2ஆம் வீட்டில் சனி இருப்பது இளம் அதாவது ஜாதகருக்கு இளம் வயதிலே அவனுக்கு சம்பாதிக்கக்கூடிய யோகம். சனினா உத்தியோகம். அப்ப உத்தியோகத்தின் மூலம் வருமானம், நல்ல வருமானம், உத்தியோகத்தின் மூலம் வருமானம் தொடர்ந்து வராம நிதானமா வந்துட்டே இருக்கும். வருமானம் கொஞ்சம் கொஞ்சமா வருமானம் வந்துட்டே இருக்கும் அப்படின்னு அர்த்தம். எப்படி பேசுவான்? நிதானமா தான் பேசுவியா, தயங்கி தான் பேசுவியா, கொஞ்சம் பேச்சுல தெளிவு இருக்காது. சனி பேசும்போது வாய்க்குள்ள முழுங்கிட்டே தான் பேசுவான் அப்படின்னு அர்த்தம். அதே மாதிரி 2ஆம் பாவத்துல சனி இருந்தா பழைய சோறு சாப்பிடுவியா, எது இருந்தாலும் சாப்பிட்டுக்கிட்டியா, சாப்பாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டான் அப்படின்னு அர்த்தம். 2ஆம் பாவத்துல சனி இருந்தா கண்ணுல அந்த சனி இருக்கிறதுனால பீலை இருக்கும், அழுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்றோம். 2ஆம் பாவத்துல சனி இருந்தா பல்லு சுத்தம் இருக்காது அப்படின்னு சொல்றோம். அப்ப 3ஆம் பாவத்திலே மிதுன வீடாய 3ஆம் பாவத்திலே இருந்தால் நன்மை. இது சகோதரன் மூலம் நல்ல உதவி கிடைக்கும். 3ஆம் பாவத்துல சனி இருப்பது, ஆனா நல்லா பாருங்க, 3ஆம் பாவத்துல சனி இருக்கிறவங்க சந்தேகப்படுவான், சந்தேகப்படக்கூடிய மனசு. சனின்னா தாய் அன்பு, தாய் மாதிரியான, ஆனா தாய் அன்பு இருக்கும், இரக்க குணம் இருக்கும், ஆனா சந்தேக குணம் இருக்கும் அப்படின்னு. அப்ப அடுத்து காலபுருஷனுக்கு 4ஆம் வீடாகிய, இப்ப 4வது வீட்டுல சனி இருப்பது நல்லதல்ல. இதன் தாய்க்கு உடல்நல குறைவு. சனி தாய் சோம்பேறியா இருப்பா. சனின்னா நோய். 1ஆம் பாவத்துல இருந்தா நோயின்னு சொன்னா அழுக்கலன்னு. அதே மாதிரி 4ஆம் பாவத்துல இருந்தா பழைய வீட்டுலதான் குடியிருப்பான், பழைய பொருளை செகண்ட் ஹேண்ட் பொருள் தான் விரும்புவான், பூர்வீக வீட்டிலே இருப்பான் அப்படின்னு சொல்லணும். அப்ப 4ஆம் பாவத்தில் இருக்கும்போது அடிக்கடி கண்டங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு எடுக்கணும். வீடுகளை மாறக்கூடிய அமைப்பும் உண்டு அப்படின்னு எடுத்துக்கணும். லக்னம் அப்ப 5ஆம் வீட்டில் சனி இருந்தா அப்படின்னு எடுத்தா இதுவும் நல்ல இல்லை. புத்திர பாக்கிய தாமதம் ஏற்படும், பூர்வ புண்ணிய பலத்து கிடைப்பதில் தாமதம் ஏற்படும். 5ஆம் பாவத்துல பூர்வ புண்ணியத்துல அது அவங்களுடைய அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானம் பாதிப்பு ஏற்படும். இன்னொன்னு என்னன்னா, குலதெய்வம் 5ஆம் பாவம் சனியா இருக்கிறதுனால காவல் தெய்வம் குலதெய்வமா இருக்கும், காவல் தெய்வம் வனதேவதையா இருக்கும் அப்படின்னு. அப்ப அதே நேரத்துல சனியும் குலதெய்வம் தான், 5ஆம் பாவம் குலதெய்வம் அவனுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும்
அப்படின்னு எடுத்துக்கணும். மகன் 5ஆம் பாவம் குழந்தை, அது தாமதமாத்த குழந்தை கிடைக்கும். அதே மாதிரி குழந்தை இருந்தாலும் அந்த குழந்தை எப்படி இருக்கும், சுறுசுறுப்பு இருக்காது, ஏனோ தானே இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். 6ஆம் பாவத்திற்கு சனி இருந்தால், சனி இருந்தாலே வேலையில கெட்டிக்காரன். 6ஆம் பாவத்துல சனி இருந்தா வேலையில் கெட்டிக்காரன். யாரு இங்க குரூப்ல கால் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருக்கு, யாரும் தெரியலீங்களா? யார் யார் எனக்கு கூட கால் வச்சு கட் பண்ணிட்டானு, யாரும் தெரியலீங்களா? ஒவ்வொருத்தருக்கா கால் வருதுங்களா? இந்த வர இல்லைங்க, டோட்டலா குரூப்ல யாராவது ஒரு ஆள் கூப்பிட்டாரு, யாருன்னு தெரியல, ஏதோ மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு. சேர்ந்தாரு, அவருக்குள்ள வர தெரியல போல. ஆமா, அப்படியேதான் இருக்கும் போல இருக்குங்க ஐயா. அதான் யாரு அந்த வெஜின் பேர் வந்து வெஜிடேஷனா? இந்த வர ஐயா 42409 இந்த வர 42409. ஐயா 48 இந்த வர்றேன், பாத்துருங்க சார். 48 9 சாரி. அதான் லாஸ்ட் நம்பர் சொன்னேன் நான், 4240. எக்ஸாக்ட்லி, ஆமா அதே தாங்க. அதாவது பாருங்க, வினேஷன் அப்படின்னு மாதிரி மென்ஷன் ஆகி வந்துட்டே இருக்குது. ஆனா ஜாயிண்ட்னு வந்திருக்குல்ல, ஜாயிண்ட்னு வந்துருச்சு. ஜாயின் பண்ணிட்டாரோ? தம்பி உள்ள வர முடியலையா? இல்ல நீங்க அந்த ஜூம் ஆப் வச்சிருக்கீங்க, பதிவு வச்சிருக்கீங்களா, டவுன்லோட் பண்ணிருக்கீங்களா? ஜூம் ஆப் இருந்தாத்த உள்ள வர முடியும். இல்ல நடந்துட்டு இருக்கு, ஜூம் ஆப் அதை டவுன்லோட் பண்ணிட்டு நீங்க உள்ளுக்குள்ள வந்தாத்தான் உள்ள வரும். சரி, இப்ப இதை வீடியோ அனுப்புறேன், பாத்துக்க. நீங்க அந்த ஜூம் டவுன்லோட் பண்ணுங்க. ஓகே, அவ ஜூம் ஆப் டவுன்லோட் பண்ணாதானே உள்ள வர முடியும். சரி, இப்ப சனி வந்து 5ஆம் பாவத்துல இருந்தா குலதெய்வ அனுகிரகம் இருக்கும் இல்லையா? 6ஆம் பாவத்துல சனி இருந்தா வேலை, இளம் வயசு அந்த வேலை கிடைச்சிரும்ல. அப்ப 6ஆம் பாவத்துல சனி இருந்தா நோய் எங்க வரும்? சர்ம நோய் வரும், நரம்பு சம்பந்தமான நோய் வரும் அப்படிங்கறத நம்ம. சரி, சனினாலே பூர்வீகம், மூத்த சகோதரன், அதனால பிரச்சனை வருமா இல்லையா? வரும். வேலைக்காரன் 6ஆம் பாவம், அப்ப 6ஆம் பாவம் வேலைக்காரன் சனி, அப்ப வேலைக்காரங்க இருப்பாங்க இல்லையா அப்படின்னு எடுத்துக்கிறோம். 6ஆம் பாவத்தில் இருக்கிறது உத்தியோக ஜாதகர்கள அடிமை தொழில் செய்யக்கூடிய அமைப்பும் உண்டு. இவரும் வேலை பார்ப்பாரு, கடினமான வேலை பார்ப்பாரு, நியாயமான வேலைக்காரராக இருப்பாரு. 7ஆம் வீட்டில் இருப்பது நல்லது. 7ஆம் வீட்டுல உச்சம் பெறாரு. 7ஆம் வீட்டுல சனி இருப்பது குடும்ப வாழ்க்கைய திருப்தியா இருப்பாரு, ஆனா கஞ்ச பயலா இருப்பாரு. அதாவது 7ஆம் இடத்துல இருக்கும்போது என்ன சொல்றோம்னா, உச்சமா இருக்கிறதுனால எதையும் சிறப்பா அனுபவிக்கணும், எப்படி இருக்குன்னு நினைப்பாரு. மனைவி எப்படி இருக்கும்? சோம்பேறியாத்தான் இருக்கும். மனைவி பழமையை விரும்பக்கூடியவராக இருப்பாங்க அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஆனா 7ஆம் பாவத்துல சனி வலுத்து இருப்பது காலதாமதத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். அடுத்து 8ஆம் வீடு, பகை வீடு.
ஆனாலும் ஆயுள் காரகன் என்பதனால் 8ஆம் வீட்டுல சனி இருக்கலாம், ஆயுள் விருத்தி ஏற்படும் அப்படின்றத எடுத்துக்கிறணும். 8ல் சனி இருப்பது நல்லது இல்லதான். லக்கணத்துக்கு சனி 8 இருந்தால் ஆயுள் தோஷத்தை ஏற்படுத்தும். காலபுருஷ லக்கணத்து மேசத்துக்கு 9ஆம் வீடு, அதாவது 8ஆம் பாவத்து சனி இருப்பது என்ன சொல்றோம்னா ஆயுளுக்கு நல்லது. பூரண ஆயுள் நித்திய கண்டம் அப்படிங்கிறத மனசுல வச்சுக்கணும். பல கஷ்டங்களை அனுபவிப்பாரு அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அந்த மைக் ஆஃப் பண்ணுங்க, ஒருத்தர் ஆஃப் பண்ணாம இருக்கீங்க. பிரசாத் ஐயா மைக் ஆஃப் பண்ணாங்க. அடுத்து 9ஆம் வீட்டுல சனி இருப்பது இது நல்லதுதான். அதாவது இதனால என்னன்னா 9ஆம் வீடுனா அப்பா, அப்பா செஞ்ச தொழிலை செய்வார் இல்லையா. அப்பா நிதானமானவர், விசுவாசமானவர், தாமதமா எதையும் செய்யக்கூடியவர். ஆனா அப்பா செய்த தொழிலை, முன்னோர்கள் செய்த தொழில்களை செய்யக்கூடியவராக இருப்பார். அதனால 9ஆம் பாவத்தில் இருப்பது நல்லது. 9ஆம் பாவத்தில் இருந்தா இஷ்ட தெய்வம், அப்ப காவல் தெய்வத்தை இஷ்ட தெய்வமாக கொண்டவராக இருப்பார். அதாவது ஊழியம் செய்யக்கூடிய விழா, கோயில்ல போய் சிரமதானங்கள் தானத, அதாவது உழைப்பை தானமாக கொடுக்கிறவர்களுக்கெல்லாம் 9ஆம் பாவத்திலே சனி இருக்கும் அப்படின்னு எடுத்துக்கணும். 10ஆம் வீட்டுல சனி இருப்பது சிறப்பு. அதனால ஜாதகருக்கு நிச்சயமான நல்ல தொழில், நல்ல உத்தியோகம், ஜாதகர் உத்தியோகத்தின் மூலம் நன்மையாக விளங்குவார். 10ஆம் பாவத்தில் சனி இருப்பவங்கலாம் தொழிலை கடமையா செய்வாரு அப்படின்னு எடுத்துக்கணும். 11ஆம் வீடாக கும்பத்தில் சனி இருப்பது நல்லது. இதனால மூத்த சகோதரனால நல்ல ஸ்ட்ராங்கான பல நன்மைகள், லாபங்கள் கிடைக்கும். நல்ல நிலையில் இருப்பார். சொந்த காலில் நிக்கணும்னு நினைக்கிறவனுக்கு 11ஆம் பாவத்துல சனி இருக்கணும். 11ஆம் பாவத்தில் சாரி இருக்கிறவன்லாம் கோடீஸ்வரன் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. எப்படியாவது பணத்தை செலவழிக்க மாட்டான், பணத்தை லாபம் பார்த்துருக்கான் அப்படின்னு எடுத்துக்கோ. 12ஆம் வீடுமான 12ஆம் வீட்டுல சனி இருந்தா ஸ்லோ ஸ்பீடு லாங் லைஃப் அடிச்சிருப்பாரு. வரவு செலவுகள் இருக்கும் அப்படின்னு இருக்கும். ஆனா 12ஆம் வீட்டுல இருந்தா அவன் எங்க வேணாலும் படுத்து தூங்கிருக்கான் அப்படின்னு இருக்கும். தூக்கத்துல மகா கடிகாரன்னு அர்த்தம் அப்படின்னு. 12ஆம் வீடுங்கிறது முதலீடு செய்யறது. அப்ப பெருத்த முதலீடு செய்ய முடியாது, கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் முதலீடு செய்வான் அப்படின்னு அர்த்தம். 12ஆம் வீடுங்கிறது வெளிநாடு, வெளிநாட்டுல போய் வேலை பார்ப்பான், வெளிநாட்டுல போய் வேலைகள் பார்க்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு. அப்ப 12ஆம் பாவம் என்பது இப்படி இருக்கும். அப்ப சனி 12 பாவங்களில் இருக்கும்போது எப்படி இருப்பார் அப்படிங்கிறத நம்ம ஒரு இதா சொல்லியிருக்கோம். சரியா? இதுல ஏதாவது டவுட் இருக்கா? 1ஆம் பாவத்திலையும் 4ஆம் பாவம் 5ஆம் பாவத்திலையும் சனி கண்டிப்பாக 8லையும் இருக்கக்கூடாது. 8ஆம் பாவத்தில் இருந்தா ஆயுள் நல்லா இருக்கும், ஆனா பல கண்டங்களை அனுபவிப்பார். 8ஆம் பாவத்தில் சனி இருந்தா சனின்னா வேலையில பிரச்சனையை அனுபவிப்பார் அப்படின்னா. 8ஆம் பாவம் சனி, சனினா மூத்த சகோதரன், மூத்த சகோதரனால வடிவேதனை அனுபவிப்பான் அவங்க. சரி, இதுல ஏதாவது டவுட் இருக்கா ஐயா? ஐயா சனி வந்து 7ஆம் இடத்துல இருந்து லக்னத்தை பார்க்கும்போது எதுலயுமே தாமதம் இருக்குங்களா ஐயா? இது 7ஆம் எல்லா பாவம் வகையிலும் 7ஆம் பாவத்துல சனி இருக்கும்போது இது என்ன செய்யணும்னா மனைவியை புகழ்ந்து பேசக்கூடாது. 7ஆம் பாவத்துல சனி இருந்தா மனைவியை புகழ்ந்து பேசக்கூடாது. லக்னத்துல சனி இருந்தா பொண்டாட்டி மனைவியை பொண்டாட்டி வந்து மனைவி வந்து கணவனை புகழ்ந்து பேசக்கூடாது, அனுசரிச்சு போகணும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். புரியுதா? அப்படின்னு ஐயா சனி வந்துங்கய்யா, அதோட பார்வை 3 வீடு இருக்கு இல்லைங்கய்யா, 3, 7, 10 இருக்குங்களா? சோ அது எந்தெந்த வீட்டுக்கு இல்ல ஜென்ரலா கேக்குறேன். அந்த பார்வை வந்து அது எந்த பாவத்துல விழுதோ அதுவும் அதோட அந்த பாவக்காரத்து சம்பந்தமான விஷயங்களும் நமக்கு தாமதமா தான் பர்மனண்டா லைஃப் லாங் நடக்குங்களான்னு கேக்குறேன். அதாவது நம்ம அடுத்த டாபிக் அது இருக்குல்ல, அதை பார்த்துக்கலாம். சரி, ரைட். அதாவது இப்ப வந்து இருக்கிற இடத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஒரு கிரகம் எங்க இருந்தா என்ன செய்யும்? அப்ப சனி இந்த பார்வை இதெல்லாம் நம்ம இன்னும் பார்க்கல, பார்வையை பத்தி பார்க்கல, சேர்க்கையை பத்தி பார்க்கல. சரி, இப்ப கேது
ராகு கேதுகளை பார்க்க போறோம். ராகுங்கிற கிரகம் 1ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 4ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 5ஆம் இடத்துல இருக்கக்கூடாது, 8ஆம் இடத்துலயும் இருக்கக்கூடாது. 1, 4, 8, 1, 4, 5, சனி 8. மாதிரியே எக்ஸாக்டா சனி சனி சனிக்கு மாதிரியே தான். சனி போல ராகு, ராகு போல சனி அப்படிங்கிறது நம்ம. இப்ப பாருங்க, லக்னத்துல கேது இருக்குன்னு வச்சுக்கோங்க, லக்னத்துல ராகு இருக்குன்னு வச்சுக்கிறோம். அடிக்கடி அவனுக்கு ஏதாவது ஒரு நோய் பிரச்சனை வந்துட்டார், ஒரு சுகவீனை ஏற்படுத்த செய்யும். அடிக்கடி இந்த ராகுங்கிறதுனால பிரமாண்டமா ஏதாவது திங்க் பண்ணத்தான் செய்யும். அப்படிங்கிறது லக்னத்தில் ராகு இருந்தால் அவனுக்கு சிறப்பானது அந்த. அதனால அந்த காலத்துல இந்த நாகதோஷம்னு சொல்லுவாங்க இல்லையா, அப்படிங்கிறத எடுத்துட்டோம். இப்ப காலபுருஷ லக்கணமா மேசத்துக்கு 2ஆம் இடமான ரிஷவத்தில் ராகு உச்ச வீடாகும். பாருங்க, ரிஷபத்துல ராகு உச்சம், விருச்சகத்துல கேது உச்சம் அப்படின்னு சில புக்ல சொல்லியிருக்கு. அப்ப 2ஆம் இடத்துல போய் ராகு உச்சம் ஆகுறதுனால இதனால ஜாதகன் பேசுவதில் வல்லவர். இவன் தான் வக்கீல் ஆகணும், இவன் தான் பஞ்சாயத்துக்கு போனான்னா ஜெயிச்சுட்டு வருவான். பேச்சில் வல்லவர், விசு மாதிரி வாக்கு பலிதம் ஏற்படும். 2ஆம் பாவத்தில் ராகு இருந்தால் கருணாக்கு உள்ளவன், சொல்றது பலிக்கும். அப்ப 2ஆம் பாவத்தில் ராகு இருப்பது வாக்கு பலிதம் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். 3ஆம் வீடு, அதுல ராகு இருப்பது நன்மை. இதனால் ஜாதகர்களுக்கு உதவி, பலருடைய உதவி கிடைக்கும். எழுத்தின் மூலமாகவோ ஒப்பந்தத்தின் மூலமான கூட அவருக்கு நல்ல விஷயங்கள் கிடைக்கும். 3ஆம் பாவத்துல ராகு இருக்கும்போது அந்த தசாபுத்தி நடக்கும் போது அவனுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிறது நம்ம. அப்ப 4ஆம் பாவத்திலே போய் இருந்தா நல்லதில்லை. 4ஆம் பாவத்தில் இருந்தால் தாயினால பிரச்சனை, மாற்றான் தாய் அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. தாயினால புறக்கணிக்கப்படுவான், கல்வியில் தடை ஏற்படும். ராகுனால தடை. ராகுன்னா கத்திரிக்கோள் வெட்டி விட்டு போகும், கேது பிரிச்சு விட்டுரும், ராகு என்ன செய்யும், வெட்டி விட்டுரும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். அப்ப ராகு 4ல இருப்பது கல்வியின் தடை. 4ல ராகு இருந்தால் வீடு எப்படி இருக்கும்னா ஒரு சந்துக்குள்ளதான் இருக்கும், நீளமான வீடா இருக்கும். கேதுனா சந்து, ராகுனா நீளமான வீடாக இருக்கும். 5ல ராகு இருந்தால் புத்திர பாக்கிய ஏற்பட தடை உண்டாகும், புகழுக்கு களங்கம் ஏற்படும். 5ஆம் பாவம் புகழ், 5ஆம் பாவங்கிறது விளையாட்டு, அது ராகா இருக்கிறதுனால அதுல ஆர்வத்தை குறைக்கும், பிரச்சனையை உருவாக்கும். இப்ப லவ் பண்ண வேண்டாம், கண்டிப்பாக பிரச்சனை. 5ஆம் பாவத்துல ராகு இருக்கு, இவனால பெருத்த கஷ்டங்களை ஏற்படுத்துவார்கள் அப்படின்னா. 6ஆம் வீட்டு கண்ணியில ராகு இருந்தா நல்லது, அதனால ஜாதகருடைய எதிரியே வீழ்த்து விடுவான். 6ஆம் பாவத்தில் ராகு இருந்தா இவன் 6ல ராகு இருந்து குரு பார்த்துட்டான்னு வச்சுக்கோங்க, இவனுக்கு எவனையும் ஜெயிச்சிருவான். மகாலட்சுமி யோகம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த மாதிரி இருக்கிறவன் எதிரியை வீழ்த்துவான், யாரும் வெல்ல முடியாது அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும். அப்ப 6ஆம் பாவத்தில் ராகு இருப்பது சிறப்பு. ராகு இருந்தா என்ன வேலை பார்ப்பான், எங்க போனாலும் வேலை பார்ப்பான், அவன் தப்பு செய்யறது தெரியாது, வேலையில கெட்டிக்காரனா இருக்கான். ராகுங்கிறது என்னன்னா ஃப்ராடு பண்ணாலும் கண்டுபிடிக்க முடியாது அப்படிங்கிறத எடுத்துக்கணும். 7ஆம் பாவத்தில் ராகு நிற்பது நன்மை. அதாவது ஜாதகர் தன்னுடைய மனைவி மூலமாக கிடைக்கக்கூடிய அத்தனை விஷயங்களையும் முழுமையாக அனுபவிப்பான். பல பெண்களோடு தொடர்பு ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டு 7ஆம் பாவத்தில் ராகு இருந்தார் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கணும். 8ஆம் பாவத்தில் ராகு இருப்பது, 8ஆம் பாவம் என்ன சொல்றோம், ராகுக்கு நீச வீடாக சொல்றோம். இதனால் ஜாதகருக்கு ஆயுள் தோஷத்தை ஏற்படும், பெண்களுக்கு மாங்கல்ய தோஷத்தை ஏற்படும். இதனாலதான் இது நாகதோஷம்னு சொல்றோம். 8ல ராகு இருந்தா மாங்கல்ய தோஷம், நாகதோஷம் அப்படின்னு சொல்றோம். காலபுருஷ லக்கணத்துக்கு 9ஆம் விடைய தனுசுக்கு அங்க போய் ராகு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, இதன் பல ஜாதருக்கு அந்நிய ஜாதிகளோட, அந்நிய மதத்தோட
அந்நிய மக்களோட தொடர்பு ஏற்படும், வெளிநாட்டு தொடர்பு ஏற்படும், இதெல்லாம் ஏற்படும். அந்நிய மொழி பேசுறவர்களோட தொடர்பு ஏற்படும் அப்படிங்கிறத கவனிக்கணும். 9ஆம் பாவத்தில் ராகு இருந்தால் இவனுக்கு தெய்வம் என்னவா இருக்கும்? நாகம்மா, வாளுள்ள தெய்வம் அப்படின்னு சொல்லணும். அப்படி அந்த அந்த அதாவது ராகு அப்படின்னா மனித முகம் உள்ளது, மற்ற உறவுகளை கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லணும். அடுத்து தனுசு 9ஆம் வீட்டுல இருப்பது நல்லதுதான். 10ஆம் வீடான மகரத்தில் நாள் இருப்பது நல்லதுதான். இதனால் ஜாதகருக்கு குறுக்கு வழியில் சம்பாதிக்கக்கூடிய தொழில் பிரமாண்டமாக தொழில் செய்யக்கூடியவனாகவும் இருப்பான். அதனால இவனுக்கு எந்த தொழிலா இருந்தாலும் அதை சிறப்பாக செய்யணும்னு நினைக்கிறான். 10ல் ராகு இருப்பது அவனுக்கு சிறப்பு. 11ல் ராகு இருப்பது நன்மைதான். ஜாதகருக்கு அதாவது மூத்த சகோதரன் மூலமாகவோ அந்நியர்கள் மூலமாகவோ இவனுக்கு ஆதாயம் உண்டு. அடுத்த ஜாதிகள் மூலமாகவோ லாபம் உண்டு அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். 12ஆம் வீட்டில் ராகு நிற்பது படுக்கை சுரையில் கில்லாடி நிம்மதியான தூக்கம், சுருண்டு படுப்பான். தூங்கும் போது நல்லா தூங்கிடலாம். எங்க சுருண்டு படுப்பான், ஒரு இடத்துல படுக்க மாட்டான், அங்கங்கே சுருண்டு படுப்பான். சந்திரனா இருந்தா புரண்டு படுப்பான், ராகா இருந்தா சுருண்டு படுத்திருப்பான், தலையை இப்படி உள்ள வச்சு படுத்து கிடப்பான். நல்லா அனுபவிக்கக்கூடியவனாகவும் தூக்கத்தை மன்னனாகவும் இருப்பான் அப்படின்னு. அப்ப ராகு இருப்பது சிறப்பை தரும். இன்னும் ஒண்ணே இருக்கு, கேது முடிச்சுட்டு அப்புறம் கேள்வி ஆரம்பிக்கும். கேது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம். கேது பொறுத்த வரைக்கும் 2ஆம் பாவத்துல இருக்கக்கூடாது. அப்ப லக்னத்தில் கேது இருந்தால் தீமை ஒன்றும் இல்லை. உள்ளுணர்வு, தெய்வ உணர்வு, தெய்வ பக்தி, ஆன்மீகம் இதெல்லாம் கேதுவை சொன்னது. அதனால லக்னத்தில் இருப்பவன் கில்லாடியா இருக்கான், தெய்வ அனுக்கிரகம் உள்ளவனா இருக்கான், நுட்பமான அறிவு உள்ளவனாக இருப்பான். லக்னத்தில் இருப்பதனால கேது இருப்பதனால இவனுக்கு எதையும் போதும் அப்படிங்கிற நிலையில் இருப்பான். அதாவது அமைதியான நிலையை விரும்புவான். அடுத்தவர்கிட்ட பேசினாலும் குறைச்சுதான் பேசுவான் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இப்ப 2வது வீட்டுல இருந்தா குதர்க்கமாக பேசுவான். கேது ஊமை மாதிரி இருந்து எல்லா வேலையும் பார்ப்பான் அப்படின்னு எடுத்துக்கணும். யாரையுமே சபிக்கணும்னு அவன் வாயில விழுகக்கூடாது, சமித்தா பழிச்சு போகும். அப்ப 2ஆம் பாவத்தில் இருப்பது கேது இருந்தால் மாங்கல்ய தோஷத்தை பெண்ணாக இருந்தால் தரும். கழுத்து அப்படிங்கிறத இந்த கேது இருப்பது சிறப்பல்ல. அதனாலதான் போய் தோஷங்களை கழிக்கிறத சொல்றது அப்படிங்கிறத. 3ஆம் வீட்டில் பகை வீடு, எதுவானாலும் 3ஆம் வீட்டுல கேது நிற்கிறது. பிறரிட உதவி கேட்டாலும் கிடைக்காது. அவனுக்கு காதுல பிரச்சனை, அடுத்தவர் சொல்றத காது கொடுத்து கேட்க மாட்டான், நீண்ட தூரம் போயிட்டே இருக்கான், எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க மாட்டான் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். கை கால்லாம் நீளமான கை உடையவனாகவும் தோல் உடையவனாகவும் இருப்பான் அப்படின்னு சொல்றோம். 4வது வீடு பகை வீடுதான். அதில் கேது இருப்பதுனால இந்த இடத்துல கேது இருப்பது நல்லதில்லை. இதனால தாயோட கருத்து வேறுபாடும் தாய் பாசத்தினால பிரச்சனையும். 4ல கேது இருக்கிறவங்களா தாய்க்கு உள்ளங்கன, தாய் இவன் என்ன செஞ்சாலும் தாய் இவனை நல்லவனாக ஏத்துக்கிறாரு. 4ல கேது இருப்பது நல்லதில்லை. வித்தைகளை கத்துக்கணும்னு ஆசை இருக்கும், அந்த வித்தையினால அவன் புரோஜனப்பட மாட்டான். அதே மாதிரி கலைகளை ஈஸியா கத்துக்கணும்னு ஆர்வம் அவனுக்கு உண்டு. அதே மாதிரி தெய்வ அனுக்கிரகம், 4ஆம் பாவம்ங்கிறது அம்மா வழிபடக்கூடிய தெய்வம், அது இவனுக்கு உறுதுணையாக இருக்கும். 5ஆம் வீடு இவங்க குலதெய்வம். இப்ப 5ஆம் வீட்டில் கேது நின்றால் புத்திர பாக்கியத்துக்கு தடை ஏற்படும். ஆனால் குலதெய்வம் அனுக்கிரகம் உண்டு, தெய்வ அனுக்கிரகம் உண்டு. தியானம் பண்ணக்கூடியவன் அறிவு விருத்தி அடையக்கூடியதாகவும் இருக்கும். இவனுக்கு படிக்கிறதை காட்டிலும் அவனுக்கு பட்டறிவு அதிகமாக இருக்கும். 5ஆம் பாவத்தில் இருப்பது புத்திரனால புத்திரன் என்ன எப்படி இருப்பான்னா எது செஞ்சாலும் ஊமக்கட்டையா இருப்பான், அப்படியே ஊமையா இருப்பான் அப்படிங்கிறத இருக்கணும். ஆனா குழந்தை தெய்வம் குழந்தையாகவும் பிறக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 6ஆம் பாவத்தில் கேது இருப்பது இதனால் இவனுக்கு வேலை கிளப்பதில் தடை,
வேலையில் சிக்கல். ஆனா கேது இருந்தால் மருத்துவ வேலை, அதே மாதிரி நெசவு வேலை, தையல் வேலை, இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடியவன் 6ஆம் பாவத்தில் கேது இருந்தால் சட்ட சிக்கல், சட்டத்தில் பிரச்சனை, இதெல்லாம் இருக்கும். கேதுனால் சட்டம் அதுல ஏற்படும் அப்படின்னா. அப்ப இந்த மாதிரி சிக்கலான விஷயங்கள் எல்லாம் 6ஆம் பாவத்தில் உண்டாகும். 7ஆம் பாவத்தில் கேது இருப்பது 7ஆம் பாவத்தில் கேது இருப்பது தோஷத்தை ஏற்படும். களத்திர பிரிய நேரிடும். காமசுகத்தை அனுபவிக்க முடியாமல், அதாவது 7ஆம் பாவத்தில் இருந்தா கேதுனா சுருக்கம், பிரிவு, தடை, இதெல்லாம் ஏற்படுத்தும் அப்படிங்கிறது 7ஆம் பாவத்துல நம்ம வச்சுக்கணும். 8ஆம் வீடு விருச்சகம் எதுவா இருந்தால் லக்னத்துக்கு 8ல் இருப்பது ஆயுள் தீர்க்கம், மாங்கல்ய தோஷம் இல்லை. 8ல போய் கேது இருந்தால், கேது உச்சம் பெறுவதனால் மாங்கல்ய தோஷம் இல்லை அப்படின்னு அர்த்தம். 7ல இருந்தாத்தான் பிரச்சனை, 8ல இருந்தா தோஷம் இல்லை. அப்ப காலபுருஷ லக்கணத்துக்கு 9ஆம் வீடாகிய 9ஆம் வீட்டுல இருக்கிறது என்ன ஆகும்னா, கேது என்றால் ஜாதகருக்கு அந்நிய ஜாதியர் மூலமாக, கிறிஸ்துவ மதத்தின் மூலமாகவும் உதவி கிடைக்கும். சர்ச்சை பார்த்தாலும் கும்பிடக்கூடிய அமைப்பேன். ராகா இருந்தா முஸ்லீம் மக்களுடைய தொடர்பு ஏற்படும் 9ஆம் பாவத்துல அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். கேதுங்கிறது கிறிஸ்துவ மக்களோட அப்படிங்கிறத எடுத்துக்கணும். 10ஆம் வீட்டில் இருப்பது பகை வீடு. 10ஆம் வீட்டில் இருந்தால் தொழிலில், உத்தியோகத்தில் திருப்தி இருக்காது. அதனால பல பிரச்சனைகளை ஏற்படுத்துவான், சட்ட சிக்கல்கள் இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இப்ப 11ஆம் வீட்டில் இருப்பது நல்லதல்ல. இதனால் அவனுடைய ஆசைகள் நிறைவேறாது. ஜாதகருக்கு எந்த வனமான உதவியும் கிடைக்காது. 11ல இருந்தா திருப்தி அடைய மாட்டான். எவ்வளவுதான் அவன் இருந்தாலும் கூட அவனுக்கு போதுமானது கிடைக்காது அப்படின்னு. 12ஆம் இருப்பில் சிறப்பு, இவன் மோட்ச பிராப்தத்தை அடைவான். 12ல் இருந்தால் திருப்தி போதுமானது என்று போதும் அப்படின்னு சொல்லுவான். நான் கண்ட விஷயம் 12ல் கேது இருப்பவனிடம் தெய்வ உள்ளுணர்வு சக்தி இருக்கும். கோயிலுக்கு போனாலும் உடம்பு சிலுக்கும் அப்படின்னு அர்த்தம். அப்ப அவங்க முன்னோர்கள் சில புண்ணியங்களை சேர்த்து வைத்திருக்கிறார்கள். இந்த பிறவியில் அவர் முக்தி கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறத இந்த கேது சொல்லுகிறது. இப்படி இந்த கிரகங்களை வைத்து சொல்லலாம். இப்ப யாராவது கேள்வி கேட்கலாம். சாமி, ஹலோ ஈஸ்வர், ஐயா எழுதியிருக்கோம் ஐயா, குறிப்பு எடுத்துட்டு இருக்கோம். ஈஸ்வர், ஐயா இது ஒண்ணு நீங்க ஃபாஸ்டா போயிட்டீங்க. கேது வந்து 2, 3, 4, 6, 7, 10, 11, 10, 11. கேது தான் நிறைய இடம் இருக்கு. 3, கேது 5, பிடிச்சிட்டாரு. நெல்ல 7 இடத்த பிடிச்சிட்டாரு. 7 இடத்த பிடிச்சிட்டாரு. கேது வந்து 7 இடத்துல இருக்கக்கூடாது. ராகு 4 தான். கேதுனாலே என்னன்னா பிரிச்சு விட்டுருவாரு. 2ல இருந்தா குடும்பத்தை பிரிச்சுருவாரு, 3ல இருந்தா சகோதரனை பிரிச்சுருவாரு, 4ல இருந்தா தாயை பிரிச்சுருவாரு, 6ல இருந்தா வேலையை பிரிச்சுருவாரு, 7ல இருந்தா மனைவியை பிரிச்சுறாரு, 10ல இருந்தா வேலையை பிரிச்சுறாரு, 11ல இருந்தா அண்ணனை பிரிச்சுருவாரு. அப்படி வச்சுக்கலாமா? ஆனா 12 இருந்தா நல்லது, 5ல இருந்தா நல்லது. அது எப்படிங்க வேலையை பிரிச்சுக்குவாருன்னா அது எப்படிங்க எடுத்துக்கிறது? வேலையை பார்த்துட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்க, இன்னொரு வேலைக்கு ஓடி போயிடுவாங்கல்ல. இன்னும் 6ல இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு வேலையில நிரந்தரமா நிக்க மாட்டாருன்னு சொல்ல வரீங்களா? எப்படி? 6ல இருந்தா வேலையை ஒழுங்கா நுட்பமா பார்க்கணும்னு நினைப்பேன். சோம்பேறி. கேதுங்கிறது சோம்பேறி. அந்த சோம்பேறி 6ல இருந்தா வேலை எப்படி பார்ப்பேன்? பார்க்க மாட்டான். அவன் என்ன செய்வான்? அந்த முதலாளிக்கு அட்வைஸ் பண்ணுவேன். முதலாளிக்கே இது இப்படி சுருக்கம் அப்படின்னா யாரு? சுருக்கம்னா
கேது. கேது. விரிவாக்கம்னா ராகு பெருசா படும். தன்னை முன்னிலைப்படுத்துவது ராகு. தன்னை தன்னை வந்து சுருக்கிக்கிறது. ரெண்டு இல்ல, ராகு ரெண்டுல ராகு கேது 1 4 வார்த்தை 5 பேசுறதுக்கு யோசிப்பேன். மணிக்கண்டன் ஐயா ஐயா ராகு வந்து 1 4 5 8. ஆமா, இருக்கக்கூடாது. ம். சரி. இப்ப பாருங்க, இந்த அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கணும். இத புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து அடுத்த லெவலுக்கு போயிடலாம். சரி, இப்ப கிரகங்களை பற்றிய விஷயங்களை சொல்லிட்டோம். நாளைக்கு ஒவ்வொரு கிரகத்துக்கும் சில உணவு காரகத்துவம் இருக்கு இல்லையா, அத பத்தி பேசுவோமா? சரிங்க ஐயா. 9 கிரகத்துக்கும் ஒவ்வொரு கிரகமும் என்ன முக்கியமான உறவு உயிர் காரகம். சரி. அப்படி பேசிட்டா தான் நம்ம கிரக சேர்க்கை சொல்லும் போது புரியும். சரி, ஏதாவது சரி. டவுட் இருக்கா? ஈஸ்வர், ஏதாவது டவுட் இருக்கா? சோபனாம்மா, ஏதாவது டவுட் இருக்கா? ஐயா கேக்குதா? கேளுங்க. ஐயா, இப்ப சுக்கிரன் வந்து 4 இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களா? ம். அவர் வந்து 4 தானே திக்பாலம் அடைவாரு, அது எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? திக்பலம் அடைவாரு. ஆனா ஆ, உயிர்காரகத்துவம் தாய் தானே. ஆமா. தாய்க்கு மருமகளுக்கும் தாய்க்கு ஆகாது. அந்த உறவு மட்டும் தானே பாதிக்கும், மத்த எல்லா காரத்துவங்களும் கிடைக்கும்ல. இப்போ தாய மாதிரி மனைவி அம்மையாவால் சொல்லலாமா? நாலாம் பாவங்கிறது சொத்து. ஆ, சொத்து எல்லாம் கிடைக்கும்ல. மனைவி வந்த பிறகு வீடு அமைக்குங்களா? ஆ, ஆ. மனைவி வந்தவொடனே ஒரு சொகுசான கார் வாங்கணும், வண்டி வாங்கணும், பங்களா வாங்கணும் நினைப்பானா இல்லையா? ஆமா. எங்க போனாலும் மனைவி கூட ஜம்முன்னு போகணும்னு நினைப்பான். ஆனா ஆத்தாவுக்கு இவனுக்கு என்ன ஆகி போகும்? சண்டை வந்து. இப்ப 7ல சனி இருக்கலாம்னு சொன்னீங்களேங்க, அவர் 7ல திக்பலம் ஆயிட்டாருன்னா அந்த இடத்த கொஞ்சம் தாமதப்படுத்தாருலங்க. திக்பலம் ஆயிட்டாருன்னா ஆட்சி பலம்னு அர்த்தம். அவரு கொஞ்சம் நெகட்டிவ் பலன் அதிகமா இருக்கும் தானே அர்த்தம். ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. 7ஆம் பாவத்துல சனி இருந்துச்சுன்னா மனைவி சொல்றதை இவன் கேட்டு ஆகணும். சரிங்க. இவனுக்கு வேலை இல்லை. வாங்கங்க மனைவின்னு சொன்னான்னா 7ஆம் பாவத்துல சனி இருக்குன்னு அர்த்தம். சரிங்க. இப்போ குரு வந்து 3ல இருக்கக்கூடாதுன்னு சொன்னீங்களேங்க, 3ல இருந்தா அவர் 9ஆம் இடத்தை பாப்பார்ல, அப்புறம் அவருக்கு வந்து ஆன்மீகம் எண்ணம் அதிகமா தானே இருக்கும். 3ஆம் பாவத்துல குரு இருந்துச்சாருன்னு வச்சுக்காங்க. 3ஆம் பாவத்துல குரு வந்து பகை வீடு. அது காலபுருஷனுக்கு அது பகை வீடு தான். ஆனா 9ஆம் இடத்தோட தொடர்பு கொள்றாருல, அதனால எப்படி புரிஞ்சுக்கிறதுன்னு தெரியல. அது 2வது விஷயம். சரிங்க. இருக்கிற இடத்த அந்த இருக்கிற இடத்த பிரச்சனையை உருவாக்குறது. இப்ப 3ஆம் இடத்துல குரு இருந்தா 3ஆம் இடம்ங்கிறது என்னன்னா, 3ஆம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னா, திருமணத்துக்கு முன்னாடியே ஏற்படக்கூடிய உறவுகள் 3ஆம் இடம். சரிங்க சரிங்க. அதுல குரு இருந்தான்னா சின்ன வயசுலயே பழுத்துருவாங்க இல்லையா? புரியுதுங்க. பிஞ்சிலே பழுத்துருவாங்க. சரிங்க, புரியுது. அப்படின்னு. சரிங்க. 3ஆம் இடத்துல சந்திரனும் சுக்கிரன் குரு எல்லாம் இருந்தா அந்த மாதிரி எல்லாம் ஏற்படும். சரிங்க. அப்ப 3ஆம் பாவங்கிறது திருமணத்துக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய ஒரு உறவு. 7ஆம் பாவங்கிறது திருமணத்துக்கு பிறகு ஏற்படக்கூடிய உறவு. 9ஆம் பாவங்கிறது திருமணத்தை ஆன பிறகு இன்னொன்னு ஏற்படுற உறவு. சரிங்க. அப்படிங்கிறது 3ஆம் பாவத்துல 9ஆம் பாவ பார்த்து வரா இல்லையா? ஆமா, தொடர்பு கொள்வார்ல. 9ஆம் பாவத்தை தொடர்பு கொள்வாரு. அப்ப வந்து குரு வந்து 9ஆம் பாவத்தோட தொடர்பு கொள்வது நல்லது. இல்லைங்க, இன்னொரு டவுட்டுங்க எனக்கு. இப்போ சுபகிரகங்கள்லாம் கோணத்திலையும் பாவகிரகங்கள்ல கேந்திரத்திலையும் இருக்கணுன்றது சிறப்புன்னு சொல்லி ஒரு ட்ரிப் சொல்லியிருக்கீங்க. அது எப்படிங்க இதுல? அதாவது எப்படின்னா, கோணாதிபதி கேந்திராதிபதினு இருக்கு. கோணாதிபதி கோணத்தில் இருப்பது சிறப்பு, கேந்திராதிபதி கேந்திரத்தில் இருப்பது சிறப்பு.
சரிங்க. கோணாதிபதி கேந்திரத்துக்கு போகக்கூடாது. கோணாதிபதி ஐயா எனக்கு இன்னொரு டவுட்டுங்க. இப்போ கோணம்னா அது என்ன மாதிரி வேலை செய்யும்? கேந்திரம்னா என்ன மாதிரி வேலை செய்யும்? கோணம்ங்கிறது அறிவு, அறிவு. சரிங்க. கேந்திரம்ங்கிறது பொருள். பொருள். பொருள் பொருள் பற்றான விஷயங்கள் கேந்திரம். சரிங்க. அதாவது 1, 7, 10, 11 சரி. இது கேந்திரம். இல்ல 1, 4, 7, 10 தானீங்க. 11 வராதுல, வருமா? 1, 7, 1, 4, 7, 10 கேந்திரம். இது 4 சரிங்க. பேரு 4 சரிங்க. சரிங்க. சதுரம் அப்படின்னு அர்த்தம். 1, 5, 9ங்கிறது முக்கோணம்னு அர்த்தம். சரிங்க. இது அறிவு சார்ந்த விஷயம். புகழ், சரிங்க. அறிவு வீடு. இது கோண வீடு. கோணாதிபதி கேந்திரத்துக்கு போகக்கூடாது. போகக்கூடாது. போந்தா தோஷமாயிடும். தோஷமாயிடும். ஆனா கேந்திராதிபதி கோணத்துக்கு வரலாம். ஓ, சரிங்க. இப்ப நம்ம கட்டத்துல நம்மளுடைய கேந்திராதிபதி 1, 4, 7, 10க்குரியவர் கோணத்துக்கு ஏறலாம். ஆனா கோணாதிபதி கேந்திரத்துக்கு போகக்கூடாது. போகக்கூடாது. இப்போ எனக்கு கன்னியில கணிங்க 9ஆம் அதிபதி சுக்கிரன். அவர் 10ல பெருங்கேத்திரத்துல உட்காந்துருக்காரு. இது சரியா தப்பா? தசம கேந்திரத்துக்கு போயிட்டார் இல்லையா? ஆமா பெருங்கோணத்துக்கு போயிட்டாரு. அப்ப அந்த சுக்கிரனுடைய சுகத்தை அனுபவிக்க விட மாட்டாங்களா? ஆமா உண்மைதான். இன்னைக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சுன்னா நாளைக்கும் அதே மாதிரி கிடைக்குமான்னு சொல்ல முடியாதுல்ல. ஆமாங்க, உண்மைதான். இன்னைக்கு அதே என்ன மாதிரிங்க. சொல்ல முடியாது ஈஸ்வர். ஆமா உண்மைதாங்க. இப்போ 5ஆம் அதிபதி எனக்கு சனி. அவர் கோணாதிபதி. அவர் 4ல கேந்திரம் மாதிரி இருக்காரு. இது எப்படிங்க புரிஞ்சுக்கிறது? அதாவது கோணாதிபதியா இருந்து அந்த இடத்துல கோணாதிபதியா இருக்காரு. ஆனா அவர் கோண அதிபதி தான். ஆனா கோண கிரகம் இல்ல, கேந்திர ஆமா, கிரகம். இயல்பாவே அது கேந்திரத்துக்குரியது அவரு. அவன் கேந்திரக்குரியவன். அவன் போய் எங்க உட்காந்துடுறான்? 4ல போய் கேந்திரம் ஏறிடுறாரு. அப்ப என்ன செய்வான்? கோணாதிபதியா இருந்து கேந்திரத்துக்கு போனாலும் தாயை கெடுப்பான். சரிங்க. ஆனா இருந்தாலும் ஒரு இடத்த உட்கார வச்சிருக்கான். உட்கார வச்சு தெரியாது. அதாவது பின்னாடி உட்கார வச்சிருவாரு. உட்கார வைக்கிறான். முன்னாடி கெடுத்துட்டு பின்னாடி அவருக்கு நல்லது செய்வார். சரிங்க. இதெல்லாம் இன்னொரு இந்த 3, 6 இருக்கு இல்லைங்க, அது உபஜயஸ்தானம். அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்துறீங்க. அது எந்த இதுல புரிஞ்சுக்கிறது? இது உறவு, அது அறிவுன்னு சொல்லிட்டீங்க. அது 3, 6 எது? 3, 6ங்கிறது யோகஸ்தானம். அதெல்லாம் யோகம். வெற்றி. 6, 10, 11ல எந்த கிரகம் இருந்தாலும் சூப்பரா வேலை செஞ்சிருக்கோம். சரிங்க. அதை பத்தி விளக்குவோம். சரிங்க. வேற ஏதாவது டவுட்? இது வரைக்கும் நான் நடத்தினதுல ஏதாவது டவுட் இருக்கா? இல்லைங்க, மிக சிறப்பா இருந்துச்சு. எனக்கு டவுட் நல்லா புரிஞ்சிருச்சு. இப்ப வர கிரகத்தினுடைய எங்க இருந்தா என்ன செய்யுங்கிற ஒரு தெளிவு வந்துச்சா? தெளிவு வந்துருச்சு. அப்போ ஒரு கிரகம் எங்க இருந்தா நல்லது செய்யுது, அதுக்கு அடுத்துதான் என்ன செய்யணும்? இந்த ஆட்சி இருக்கா, உச்சமா இருக்கா, நீசமா இருக்கா, திரிகோணா இருக்கா, வக்ரம் அடைஞ்சிருக்கா, பரிவர்த்தனை இருக்கா, இதெல்லாம் உள்ள போய் பார்க்கணும். அப்படிங்கிற கான்செப்டுக்கே போக வேண்டும். சரிங்க. சரியா? சரிங்க. ரைட். நன்றிங்க. வேற யாருக்காவது சந்தேகம்? சக்தி வேலையா? ஐயா இந்த குரு எல்லாம் போட்டிருக்கீங்க இல்லையா? 2, 3, 6, 7, 10ன்னு போட்டிருக்கீங்க. இதுல இருந்தா நல்லது. மத்ததெல்லாம் 1ல இருந்தாலோ 4ல இருந்தாலோ என்ன அந்த போட்டு மாதிரில இருந்தாலும் அது உங்க பக்கத்துல என்ன போட்டிருக்கேன்? தப்புன்னு போட்டிருக்கேன். எப்படி போட்டிருக்கேன்? எதுங்க புரியல எனக்கு. இல்ல, குரு எங்கெங்க இருக்கக்கூடாது, குரு எந்தெந்த வீட்டுல இருக்கக்கூடாதுன்னு தானே போட்டிருக்கோம். இல்ல எனக்கு கரெக்டா புரியாத தெரியல, கொஞ்சம் தெரியாத. இதெல்லாம் இருக்கக்கூடாது. 2, 3, 6, 7, 10ல இருக்கக்கூடாது. குரு இருக்கக்கூடாத வீட்டு தான் அங்க தப்புன்னு போட்டிருக்கேன். ஓகே அந்த ஸ்டார் போட்டிருக்கனால அப்படி சொல்றீங்க. ஓ ரைட். ஸ்டார் இல்ல, இன்ட்டு. இன்ட்டு போட்டிருக்கீங்க. ஓகே, இன்ட்டுன்னா இந்த பாவத்துல எல்லாம் இருக்கக்கூடாது. வாக்கியம் இறங்கியதுனால தப்பு போட்டேன். ஓ சரி. சரிங்க. இல்ல அதுக்கு பின்னாடி இது நீங்க சொல்ற லாஜிக் தானேங்கய்யா. அந்த உச்ச நீச்சமா இருந்ததுனாலும் பிரச்சனை, பிளஸ் அந்த வீட்டுக்கு பகை வீடா இருக்கிறதுனால போட்டிருக்கீங்க. இப்ப 2ன்றது அது பகை வீடா இருக்கும், 3ன்றது பகை வீடா இருக்கலாம். அதை பேஸ் பண்ணி அப்படிதான் நீங்க போட்டிருக்கீங்க. நீங்க 7 அப்படிதான் எடுத்துக்கிறீங்க. அப்படித்தான் எடுத்திருக்காரு.
சரி சரி சரி. இதை மனசுல ஓகே. வச்சுக்கங்கன்னு சொல்றேன். இது பார்க்க பார்க்க கொஞ்சம் ஐடியா கிடைக்குது. இப்ப நம்ம இது அதாவது வரைக்கும் 7 வகுப்பு நடத்திருக்கோம். இந்த ஆ 7 வகுப்பு வந்து இதெல்லாம் பொதுப்படையான விஷயங்கள், அடிப்படையா நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயங்கள். சரிங்க. நம்ம இன்னும் நம்ம டாபிக் வந்து ஹைலைட்டுக்கு போகல. சரிங்க. ஹைலைட்டுக்கு போகும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும். புரியும். கிரக காரகத்தை 2-3 வகுப்புல முடிச்சிட்டோம்னா, சரிங்க. அதுக்கடுத்து ஒரு 20 வகுப்பு நீங்க வந்து சூப்பரா தெளிவாயிருவீங்க. அந்த 20 வகுப்பு உங்களுக்கு தான். அதை நீங்க தான் பாதுகாத்து வச்சுக்கணும். நீங்க சொன்ன மாதிரி அந்த எந்த வீட்டுல இருக்கக்கூடாதோ அது வந்து மைண்ட்ல இருக்கணும். இல்லைன்னா அது பலன் பார்க்கும்போது அதை நம்ம கரெக்டா கேட்ச் பண்ணி வச்சுக்கணும். இந்த இடத்துல இருந்தா இருக்கக்கூடாது. அதை இருந்தா அது மனசுல இல்லைங்கய்யா. வச்சுக்கோங்க. அதாவது இல்ல அந்த அந்த பர்டிகுலர் பாவத்துல இருந்தா என்ன அது நெகட்டிவா வேலை செய்யணும். அதாவது பலனை கொடுக்கும். ஆனா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ற லெவல்ல கொடுக்காதுன்னு சொல்ல வரீங்களா? இல்ல இருக்கவே அதான் கூடாது. சொல்லிட்டாரு ஐயா, என்ன பண்ணணும்னு சொல்லிட்டாரு. நீங்க வீடியோ கேட்டீங்கன்னா தெரியும். வீடியோ கேட்டீங்கன்னா வீடியோ போட்டு போட்டு பாருங்க. என்ன கொடுக்கும், எதை கொடுக்கும்னு சொல்லியிருக்கோம். அதை பாருங்க. சரி சரி ஐயா ஒரு சரிங்க. சக்திவேல் இருக்காரு ஐயா. இல்ல. சரி, வேற யார் இருக்கா? ஓகே, அப்ப நாளைக்கு சந்திப்போம். நாளைக்கு கிரக காரத்துவத்தை பத்தி பேசலாம். ஐயா நன்றிங்க. நன்றி. ஆமே. எப்படி சரி 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 பாருங்க பாருங்க. ஓகே 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 ஓகே.